திமுக கூட்டணியில் நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதிகளில் சிபிஐ போட்டியிடுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சிபிஐ போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறையும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறை நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றது. ஏற்கனவே அவர்கள் கடந்த முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் போதும் கூட கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளே மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை பேச்சுவார்த்தையின் போது தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த சூழலில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு 2 தொகுதிகள் என்ற அடிப்படையில் எண்ணிக்கை மட்டும் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையானது திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்தி வந்திருந்தனர். அந்த சூழலில் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய தொகுதிகளே மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சூழலிலும் மற்ற கூட்டணி கட்சிகள் அந்த 2 தொகுதிகளையும் வலியுறுத்தாத காரணத்தினாலும் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த 2 தொகுதிகளே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கான உடன்பாடு இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் கையொப்பம் பெற்றிருக்கிறார். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் கையொப்பம் பெற்றிருக்கிறார். இந்த 2 தொகுதிகள் என்ற அடிப்படையில் இருந்த எண்ணிக்கை, அதனுடைய தொகுதிகள் எவை என்பது தற்போது கூட்டணியில் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை திமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகள் என போட்டியிடுவது என்ற தொகுதியுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட கட்சிகளுடைய எண்ணிக்கையும் 4ஆக அதிகரித்திருக்கிறது. கடந்த வாரங்களில் கூட்டணிக்கான எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்ட சூழலில் தற்பொழுது எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சியில் போட்டியிடக்கூடியது என்ற தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணியும் தீவிரமாக நடைபெற்றக்கூடிய சூழலில் இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே எந்த தொகுதிகள் என்ற ஒரு தேர்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. திமுகவில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அனைத்துமே எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்ற ஒதுக்கீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 தொகுதிகள், புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது, 1 தொகுதிகளில் மதிமுக போட்டியிடுகிறது. இந்த கட்சிகளுக்கு மட்டுமே எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிற சூழலில் தொகுதிகள் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. மற்றபடி விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட விழுப்புரம், சிதம்பரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தற்போது 2 எண்ணிக்கை என்ற அடிப்படையில் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்ட மதுரை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த முறை மாற்றமாக மதுரை, கோயம்புத்தூரிலிருந்து தற்பொழுது மதுரை, திண்டுக்கல் என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. ஐயுஎம்எல் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள், ஒன்று காங்கிரஸ் 10 தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியுடன் இன்னும் எந்தெந்த தொகுதியில் அடையாளம் காணக்கூடிய பணி திமுக கூட்டணி நிலுவை இருக்கிறது. அதே போன்று மதிமுக அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியை விட்டுக் கொடுத்து இம்முறை திருச்சி வேண்டும் என வலியுறுத்துவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மதிமுக ஒரு தொகுதியும், திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் 9 இடங்களில் போட்டியிடக்கூடிய காங்கிரசிற்கு மற்றும் இந்த 2 கட்சிகளும் சேர்த்து மொத்தம் 10 தொகுதியில் எங்கெங்கு போட்டியிடுகின்றன என்ற விவரமானது இன்னும் திமுகவுடைய கூட்டணியில் உறுதி செய்யப்பட இருக்கிறது. மற்ற கட்சிகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டக்கூடிய சூழலில் திமுக போட்டியிடக்கூடிய நேரடியாக போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அடையாளம் காணக்கூடிய பணியும் முடிந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்புகளும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடானது இன்றுடன் இறுதி செய்யப்பட்டு தேர்தல் பணிகளுக்கு தொடக்கம் எழப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சிக்கான அந்த தொகுதி பங்கீட்டில் எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இன்றைய தினமோ அல்லது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அவர்களுக்கும் எந்த தொகுதிகளில் போட்டி என்ற ஒரு உடன்பாடானது கையொப்பமாகும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.